With great honor, I would like to invite Mr. R. Kalaiselvan sir, our ward councillor, to kindly step forward and address the gathering. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சார் முதல்ல என்னை இந்த பகுதி வார்ட் கவுன்சிலர்ன்ற முறையில் சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருக்காரு. எங்கிட்ட ரொம்ப மெசேஜ் இருக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் ஒரு விஷயம் இங்கே வந்ததில் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, சாருடைய டெடிக்கேஷனை பார்த்து நான் இதை கலந்து ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மகள் வந்து +2 குடட் ஸ்கூல் நடுவீரப்பட்டில் படித்தா. அந்த நேரத்தில் எனக்கு வந்து எங்கே நீட் கோச்சிங் சேர்க்குறதுக்கு எனக்கு எங்கேயுமே நியர்பையில் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ரொம்ப அலைஞ்சேன். அப்புறம் ஒரு ராஜ்கீழ்பாக்கத்தில் ஒரு கிளாஸில் சேர்த்தேன். ஆனால் அவளால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. 420 மார்க்கு தான் எடுத்தா. அதில் இப்போ ராமச்சந்திரா மெடிசனில் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கா. ஆனால் அப்போல்லாம் நமக்கு இந்த போல் ஒரு இன்ஸ்டியூட் எனக்கு அருகில் கிடச்சிதுன்னா நிறைய ட்ராவலிங் டைம் மிச்சமாயிருந்திருக்கும். அவள் வந்து இவ்வளோ டயர்ட் இல்லாத நல்ல ஸ்கோர் எடுத்திருப்பான்றது எனக்கு உண்மையிலே ராஜ்குமார் சாருடைய அறிமுகம் எனக்கு இன்னும் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சிருந்தா பெரிய வாய்ப்பாக கருதி இருப்பேன். ஏன்னா குழந்தைகளுடைய அகாடமிக்கில் வந்து மார்க் முக்கியம் இல்லை, எங்களுக்கு நாலேஜ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு சார் அவ்வளோ ஒவ்வொரு மாணவருமே அதை தெளிவாக பேசுனாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே மார்க்குன்ட்டு மார்க்கே தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. படித்து முடித்து மார்க் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை. ஆனால் அகாடமிக் அவன் திறமையாக இருந்தானா அங்கே எங்கே வேணால் ஜெயிக்க முடியும். அந்த திறமை தான் மெயின் முதல்ல அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுற பாருங்க. அதற்கு சாருக்கு வாழ்த்துக்கள். மேலும் இன்னும் பல ஸ்டூடெண்ட்டுங்க இந்த அகாடமிக்கில் சேர்ந்ததுக்கு ராஜ்குமாருக்கு இந்த தருணத்தை நன்றியை தெரிவித்துக்கிறேன். நாம் நிறைய நம்ம பிறவிலே வந்து இந்தியர்கள் பொறுத்தவரை நிறைய இடத்துல பிளேஸ்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. ஐஐடியில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அமெரிக்காவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் பார்க்கும்போது எல்லா இடத்துலையுமே 60% நம்ம வாய்ப்பை நம்ம இந்தியர்கள் கிடைக்குது. அது எப்படி கிடைக்குதுன்னு உண்மையிலே இதே போல் சாருடைய இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர்கள் தான், சாரால் தான் உண்மையிலே சொல்லணும். அவருடைய இருக்க கொலீக்ஸு இவங்கெல்லாம் மெயின் காரணமாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த பரிணாம வளர்ச்சி பார்த்திங்கன்னா மனுஷன் தோன்றிய காலத்தில் தான் நிறைய விலங்குகளும் மிருகங்களாலும் தோன்றிக்குது. ஆனால் அவங்களுடைய வளர்ச்சியெல்லாம் பாருங்கள், வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் கிடையாது. ஆனால் நம்ம மனுஷன் நம்ம எவ்வளோ பெரிய மாபெரும் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் அறிஞ்சிருக்குன்னா நம்ம அந்த டெக்னாலஜியும் அந்த சயின்ஸையும் நம்ம பயன்படுத்துறது தான். அந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை உருவாக்குறது தான் மெயினான ஃபோக்கஸ். இதில் மார்க் எடுத்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சார் போல் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்கன்னா ஒவ்வொரு மாணவனுமே சிந்தனை திறனில் அதிக பலன் பெற்று நிறைய இடத்துல பிளேஸ்மெண்ட் வாங்குவதில் எந்தவித ஐயமும் இல்லை. நம்ம ஒரு பேட்டியில் கூட ஒரு அமெரிக்க நிறுவனத்தில் நான் படித்ததை நான் சொல்கிறேன், ஒரு கருத்தை பதிவிட விரும்புகிறேன். ஒரு ஒபாமா ஒரு டைமில் அதிபராக இருக்கும்போது அங்கே இருக்க அமெரிக்கன்லாம் கேட்டாங்களாம், ஏன்னா சார் நாங்கள் இங்கே இருக்கிற மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திலே பார்த்தீங்கன்னா அமெரிக்கனுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க, மொத்தமே இந்தியனுக்கு தான் வேலை கொடுக்குறாங்க. அது என்ன, அது ஒரு கோரிக்கையாக எடுத்து நீங்கள் எனக்கு பண்ணித்தரணும்னு கேட்டிருக்காங்க. அவர் செய்தித்தாளில் வந்து தான் உங்களை பகிர்றேன். அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, அவருக்கு கேட்டோம், ஆச்சரியமாக கேட்டார், என்ன நம்ம நிறுவனம் நம்ம அமெரிக்கன் பில்கேட்ஸில் வந்து இந்தியர்களுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக தராங்க, நமக்கு பிளேஸ்மெண்ட் இல்லையா, என்ன காரணம்னு கேட்கும்போது நிறைய அங்கே இருக்க வல்லுநர்லாம் கூட அவரை கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இந்த இந்தியர்களை நான் சேர்க்கலைன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தையே நான் இந்தியாவில் தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா இந்தியர்கள் இருக்கிறதால தான் இவ்வளோ பெரிய வளர்ச்சி கம்பெனி நிறுவனமே அடைஞ்சிருக்குதுன்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருக்காரு இந்தியர்களை பற்றி. அப்போ பாருங்கள், அப்போ நம்ம எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோன்ட்டு. அப்போ இதை வந்து ஒரு நம்ம 100 வருஷத்துக்கு முன்னே நம்ம முன்னேறி இருக்கோம். ஒரு சதவீதத்தில் எடுத்தால் கூட 100 பேர் இருக்க இந்தியர்கள் இருக்குல்ல, ஒரு கம்ப்யூட்டர் கூட இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இந்த துறையில் எப்படி இவ்வளோ பெரிய வல்லுநராக இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் சொல்லும்போது யாருமே அதுக்கு அமெரிக்கன் ஒருத்தர் கூட பதில் இல்லை. ஆனால் அந்த பதிலை கூட ஒரு இந்திய வம்சாவளி ஆசிரியர் தான் எழுந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க ஒன்லி ஸ்கில்லை மட்டும் சொல்லி கொடுக்கல, அங்கே சார் கொடுக்குற மாதிரி ஒழுக்கமையும் வேலையுடைய உயர்ந்த தரத்தையும் தான் நமக்கு சொல்லி கொடுத்து வளர்க்குறாங்க. அதால தான் அந்த குழந்தைங்க இங்கே சிறந்த மாணவர்களை வந்து அவங்க வர்றதால தான் இந்த இன்ஸ்டியூட்லாம் இங்கே பெரிய வளர்ச்சி பரிணாமம் அடையுதுன்னு சொல்லி அவ்வளோ பெருமைலாம் இந்தியர்களை பற்றி தெரிவிக்கும் போது நமக்கு எவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுங்க. அப்போ தான் தெரியுது இந்தியர்கள் இயற்கையாகவே நமக்கு ஒழுக்கமும் பண்பாடும் நிறைந்த விதமாக வளர்ந்து வரோம். அதே போல் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆசிரியர்கள்லாம் சொல்லும்போது நம்ம
நிறைய வல்லரசு நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ சாதாரண இந்த இதுக்கு மிஷன் ஒன்று பேலிஸ்டிக் மிஷனில் அடிக்கிற ஒரு இலக்கு நோக்கி அடிக்கிறான். ஒரே ஒரு இடத்துல இருந்து பல இடத்துல இருக்கிற நம்ம இது அடிக்கும்போது அதை ஒரு பெருமையாக இருந்து அந்த மிஷனை பயன்படுத்துறதே பெருமையாக நினைக்கிறான். ஆனால் நம்ம குருகுலத்துலேயும் நம்ம இருக்க அன்றைக்கு நம்ம மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் வந்து அர்ஜுனுடைய கதாபாத்திரத்தில் பாருங்கள், ஒரு அம்பை எடுத்து அவர் பல்லாயிரக்கணக்கான அம்புகளாக மாறி அது ஒரு எதிரிகளை மட்டுமே தாக்கியிருக்கு. அதான் நம்ம வரலாறுல பார்த்துருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்திலேயே அந்த நம்ம சார் மாதிரி ஒரு குரு பயிற்சியாளர்லாம் கற்றுக் கொடுத்து அவங்கள சீடர்கள்லாம் அவ்வளோ பெரிய திறமையாக இருந்திருக்காங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பெருமை, நம்ம மக்களில் பெருமை இல்லை. இப்போ நடக்கிற இந்த மிஷனை போய் நம்ம பெருமையாக நம்ம குழந்தைங்கள்லாம் பாராட்டி பேசுகிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதால் நாம் இன்னும் நிறைய வல்ல விஞ்ஞானிகளை உருவாக்கணும். இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிற ஆசிரியர் வந்து இன்னும் மார்க்கை மொத்தமே ஃபோக்கஸ் பண்ணாது ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. அதை போல் நிறைய குழந்தைகளை உருவாக்கி அவர்களுடைய சிந்தனை திறனை மேம்பட வச்சு இன்னும் பல மாணவர்கள் வெற்றி பெற வாய்ப்பை நல்கிய ராஜ்குமார் சார்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.